வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியாவிலிருந்து வந்த ஒரு அஃபிஷியல் அப்டேட்டு தான் நேற்றுக்கு வந்த அப்டேட்டு 12th November 2024. ஸோ இது வந்து ஜிபேட் குவாலிஃபைடான கேண்டிடேட்ஸ்க்குரிய ஒரு அப்டேட்டு தான், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கூட சொல்லலாம். இதனுடைய மெயின் சப்ஜெக்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆஃப் பிரதம் மந்திரி ஸ்காலர்ஷிப் ஃபார் ஃபார்மசி போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸ் ஜிபேட் பிஎம்எஸ்பிபிஎஸ் அப்படின்னா என்னென்னா, பிரதம் மந்திரி ஸ்காலர்ஷிப் ஃபார் ஃபார்மசி போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸ். ஓகே, ஜிபேட் ஸ்காலர்ஷிப் ஆர் ஸ்டைஃபன் அதை பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க. திஸ் ஹேஸ் எ ரெஃபரன்ஸ் டு த சப்ஜெக்ட் cited above in this connection. It is informed that இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, the Pharmacy Council of India awards பிரதம் மந்திரி ஸ்காலர்ஷிப் ஃபார் ஃபார்மசி போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸ். பிஜி ஃபார்மசி ஸ்டடீஸ்க்கு வந்து பிரதம் மந்திரி ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஓகேவா, எஸ்பிபிஎஸ் 12,400 as usual நமக்கு எப்போதும் போல் பெர் மந்த். ஸோ இது யாருக்கு அப்படின்னா, ஜிபேட் குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு. எங்கே அப்படின்னா, ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்ரூவ்டு போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் in 12 of the PCI approved institution or university departments as per Pharmacy Council of India approved intake. அதாவது PCI approved institutionல யூனிவர்சிட்டியில் பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் அட்மிட் ஆகக்கூடிய ஜிபேட் குவாலிஃபைடான கேண்டிடேட்ஸுக்குரிய ஒரு அப்டேட். ஒன்லி குவாலிஃபைடு ஜிபேட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ் ஸ்காலர்ஷிப் அண்ட் திஸ் வில் பி dispersed for தி அகாடமிக் செஷன் 2023-2024. இது வந்து எந்த அகாடமிக் இயர்னா 2023-2024 அகாடமிக் இயருக்குரியன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ 2024-2025 ஆஸ் பர் த ரிசல்ட் டிக்ளேர்டு பை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அண்ட் நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் மெடிக்கல் சயின்சஸ் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ என்டிஏ ஆஸ் வெல் அஸ் என்பிஇஎம்எஸ் அவர்களுடைய ரிசல்ட் டெக்ளரேஷன் படி இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. த ஸ்காலர்ஷிப் இஸ் enabled for the duration of 24 months. 2 yearsக்கு 24 monthக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வந்து வழங்கப்படுது. ஸ்காலர்ஷிப் will be dispersed by the Canara Bank. Hence, it is hereby requested to all qualified students in GPAT exam to open their account in the Canara Bank for scholarship. ஸோ ஜிபேட் குவாலிஃபை ஆன கேண்டிடேட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக கனரா பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இன் வியூ ஆஃப் த above, the procedure to open account in Canara Bank for Pradhan Mantri Scholarship for Pharmacy PG Studies GPAT by using link. ஸோ இதில் இந்த பிடிஎஃப்லேயே ஒரு லிங்க் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இது ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா வெப்சைட்டில் போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் டீடைல்டு கைட்லைன் ஃபார் அக்கௌண்ட் ஓப்பனிங் இஸ் அட்டாச்டு அஸ் அனெக்சர் 1. இதுலேயே ஒரு அனெக்சர் கொடுத்துருக்குறாங்க, அதுலேயே இந்த கைட்லைன்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இது நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சது ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா வெப்சைட்ல இருந்து. ஸோ டெப்டி செக்ரட்டரி அவங்க மூலமாக வந்த ஒரு அஃபிஷியல் அப்டேட் தான் இது. ஓகேவா, ஸோ இதில் வந்து அந்த அனெக்சரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டியர் கஸ்டமர், அதாவது ஜிபேட் குவாலிஃபையர், வி வேல்யூ யுவர் டெசிஷன் டு அசோசியேட் வித் அஸ் ஆஸ் யுவர் preferred banking partner. You are welcome to open an online account. Please note the prerequisites to make your journey quick and smooth. அதாவது ஆன்லைனில் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்குரிய ப்ரொசீஜர் அந்த கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னெல்லாம் வேணும் அப்படின்னா, எ ஸ்மார்ட் ஃபோன் வித் UIDAI ரெஜிஸ்டர்டு நம்பர். நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனில் இந்த இவங்க கொடுத்துருக்கக்கூடிய UIDAI ரெஜிஸ்டர்ட் நம்பர் வேணும். ஒரிஜினல் பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இது தேவைப்படும். எ பிளாங்க் ஷீட் ஆஃப் ஒயிட் பேப்பர் அண்ட் பென், ப்ரிஃபரபிளி வித் ப்ளூ ஆர் பிளாக் இங்க். ஸோ இது சிக்னேச்சர் இல்லை தம்ப் இம்ப்ரெஷன் அந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்டால் அதுக்கு யூஸ்ஃபுல்லாகக்கூடியது. தேங்க்யூ அண்ட் என்ஜாய் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அவர் ஆன்லைன் அக்கௌண்ட் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆன்லைனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் சாம்பிள் ஸ்டெப்ஸ் டு ஓப்பன் யுவர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு அந்த லிங்க்லேயே கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து வெரிஃபை மொபைல் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, வெரிஃபை பேன் கார்டு அண்ட் ஆதார்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அடுத்து ஃபில் பேசிக் டீடைல்ஸ், நம்மளுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு காலம் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வீடியோ கேஒய்சி கொடுத்துருக்குறாங்க. அக்கௌண்ட் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான டவுட்ஸ் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டால் இதில் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஜிபேட் குவாலிஃபையான ஸ்டூடெண்ட்ஸ்க்குரிய ஒரு அப்டேட் தான் நம்மளுடைய ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா தரப்பில் வந்த ஒரு அஃபிஷியல் அப்டேட் தான் ஷேர் பண்ணுறோம். ஸோ இது ஃபஸ்ட் டைம் நமக்கு வந்து ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியாவிலேருந்து வரதுனால ஃபஸ்ட்டு நீங்கள் ஜிபேட் குவாலிஃபை ஆகி ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா கீழே உள்ள இன்ஸ்டியூஷனில் நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு வந்து ஜிபேட் ஸ்காலர்ஷிப் நல்லபடியாக கிடச்சி ஃபர்தராக நீங்கள் பிஹெச்டி கோர்ஸ் இல்லை இதுலேயே வந்து எம்எஸ் ஃபார்மாவோ இல்லை மற்ற ஹையர் எஜுகேஷன் படித்து அதற்கு மேல் லெவலில் வர்றதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.